வணக்கம். முதலாக உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்களதா. இது எங்கள் குடும்பம். நாங்கள் எல்லாரும் இந்த திருநெல்வேலி கார்ட்டூன் ஆரம்பித்த காலத்துலேருந்தே உங்கள் கூட பயணிச்சிருக்கோம். அதனால் நாங்கள் ஒவ்வொரு குடும்பமாக உங்கள் கூட இணைஞ்சி இந்த புத்தாண்டை கொண்டாட விரும்புகிறோம். இவன் மட்டும்தான் சொல்லுவாளா? ஏன் மாமியாவனே நான் புத்தாண்டு வாழ்த்து சொல்ல மாட்டேனா? உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஐயோ சாமி, ஆரம்பிச்சிட்டாங்கடா. இந்த குடும்பத்தில் எப்பவும் பிரச்சனை மாமியாருக்கும் மருமகளுக்கும் தான். நானும் என் பிள்ளைங்களும் தப்பிச்சிருவோம். நீங்களும் அப்படித்தானே? இந்த புத்தாண்டு உங்கள் எல்லாருக்கும் நல்ல புத்தாண்டா அமைகிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாரும் பார்க்க போகிறது இந்த பழைய குடும்ப கதைகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு சின்ன கிளிப்பு இதோட உங்களுக்காக நான் சேர்த்துறேன். நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோவில் எல்லா குடும்பத்தையும் பார்த்துட்டு எந்த குடும்பம் எப்படி இருந்திருக்காங்கன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அப்ப நீ ஜூஸ் குடிச்சியே அந்த வீடியோவை இதோட சேர்க்கலாமா? இல்லை கிழவி புட்டுக்கு சண்டை போட்டுச்சே அந்த வீடியோ தான் போடணும். இல்லை அப்பா என்ன வம்பலாம் பண்ணிச்சு அந்த வீடியோ தான் போடணும். ஏய் சும்மா இருங்க. உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. எல்லார் குடும்ப கதையும் போடணும்ல. ஏதாவது சின்னதாக இருக்கிறத உங்கள் அம்மாவே பார்த்து போடுவா. இல்லை என் மருமக்காரி பரதநாட்டியம் ஆடுவாளே, ஆட தெரியாதவளுக்கு தெருக்கோணம் கதையா, அதை போடுவோம். என்ன மட்டும் சொன்னீங்கன்னா நான் உங்களையும் சொல்லுவேன். சேலைக்கு அடம் பிடிச்சிக்கல கடைக்கு போகணுன்னு அதை போட சொல்லவா? இவங்க இப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். வணக்கம். முதலாக உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்களதா. இது எங்கள் குடும்பம். நாங்கள் எல்லாரும் இந்த திருநெல்வேலி கார்ட்டூன் ஆரம்பித்த காலத்துலேருந்தே உங்கள் கூட பயணிச்சிருக்கோம். அதனால் நாங்கள் ஒவ்வொரு குடும்பமாக உங்கள் கூட இணைஞ்சி இந்த புத்தாண்டை கொண்டாட விரும்புகிறோம். இவன் மட்டும்தான் சொல்லுவாளா? ஏன் மாமியாவனே நான் புத்தாண்டு வாழ்த்து சொல்ல மாட்டேனா? உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஐயோ சாமி, ஆரம்பிச்சிட்டாங்கடா. இந்த குடும்பத்தில் எப்பவும் பிரச்சனை மாமியாருக்கும் மருமகளுக்கும் தான். நானும் என் பிள்ளைங்களும் தப்பிச்சிருவோம். நீங்களும் அப்படித்தானே? இந்த புத்தாண்டு உங்கள் எல்லாருக்கும் நல்ல புத்தாண்டா அமைகிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாரும் பார்க்க போகிறது இந்த பழைய குடும்ப கதைகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு சின்ன கிளிப்பு இதோட உங்களுக்காக நான் சேர்த்துறேன். நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோவில் எல்லா குடும்பத்தையும் பார்த்துட்டு எந்த குடும்பம் எப்படி இருந்திருக்காங்கன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அப்ப நீ ஜூஸ் குடிச்சியே அந்த வீடியோவை இதோட சேர்க்கலாமா? இல்லை கிழவி புட்டுக்கு சண்டை போட்டுச்சே அந்த வீடியோ தான் போடணும். இல்லை அப்பா என்ன வம்பலாம் பண்ணிச்சு அந்த வீடியோ தான் போடணும். ஏய் சும்மா இருங்க. உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. எல்லார் குடும்ப கதையும் போடணும்ல. ஏதாவது சின்னதாக இருக்கிறத உங்கள் அம்மாவே பார்த்து போடுவா. இல்லை என் மருமக்காரி பரதநாட்டியம் ஆடுவாளே, ஆட தெரியாதவளுக்கு தெருக்கோணம் கதையா, அதை போடுவோம். என்ன மட்டும் சொன்னீங்கன்னா நான் உங்களையும் சொல்லுவேன். சேலைக்கு அடம் பிடிச்சிக்கல கடைக்கு போகணுன்னு அதை போட சொல்லவா? இவங்க இப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். என்னாச்சுமா? ஏமா ஏமா தலாண்டில் படுத்தாம எப்படி படுத்திருக்க? ஏமா என்னாச்சு? என்னாச்சுமா உடம்புக்கு? அம்மா சொல்லுமா. அம்மா என்னாச்சுமா? அம்மா ஏன் இப்படி தலைகீழா படுத்திருக்க? அம்மா என்னாச்சுமா உனக்கு? ஒன்றும் இல்லைல்ல, நீங்கள் போங்க. ஒரே தலை சுத்த இருந்துச்சு அப்படியே படுத்துட்டேன்.
இப்போ போய் சாப்பிடுங்க போங்க. அம்மா அத்தை வந்திருக்காமா, அத்தை வந்திருக்காங்க. வாங்க அத்தை. அத்தை அம்மாக்கு உடம்பு சரியில்லை, படுத்திருக்காங்க, நீங்க வாங்க. என்னல உங்க அம்மாக்கு நான் வரப்போறது முதலே தெரிஞ்சு போயிட்டோ? உடம்பு சரியில்லாம ஆயிட்டு. என்னாச்சு மேனி? என்ன இப்படி தலைவலி கோலமா படுத்திருக்கியே? என்னாச்சு? காப்பி கீப்பி போட்டு தரவா? நான் அப்படியே ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்தேன், அப்படியே சரி எட்டி பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். சரி உங்களுக்கும் முடியல, சரி ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, இல்லாட்டி நானும் கிளம்புறேன். எங்கள் பிள்ளைங்க வீட்டில் காத்திருக்கும். ஒன்றும் வேண்டாம் மேனி, ஒரே தலை சுத்தா இருந்துச்சு பார்த்துக்கோங்க, அதான் படுத்திருக்கேன். நீங்கள் வர போகிறது எனக்கு எப்படி தெரியும்? கிண்டலா வேற பேசுறியே. வேணும்னா இருந்துட்டு போங்க மேனி. எந்திரிச்சு காப்பி எதுவும் போட்டு தரவா? இருந்து குடிக்கலா? இல்லை மேனி, கொஞ்ச நேரம் நான் தூங்கி எந்திரிச்சேன்னா சரியாயிரும் மேனி. அப்புறமா தூங்கி எந்திரிச்சிட்டு வேலையில பார்க்கணும். அப்புறம் என்ன செய்ய, பிள்ளையில நம்ம தானே பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க வேணா இருங்களா மைனி, நாளைக்கு போலாம். எதுவும் அவசரமா ஊர்ல? இல்ல மைனி, காப்பிலாம் வேண்டாம், நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு வரேன் கல்யாண வீட்டுல. பிள்ளைங்க வேற தனியா இருக்கும்ல, சும்மா எட்டி பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரிங்க மைனி, நான் வரேன். எட்டி எட்டி இங்க வா. என்ன அவங்க அத்தை போயிட்டாங்களாக்கும்? என்னம்மா? ஏம்மா உடம்பு சரியாயிட்டா? ஏம்மா இவ்வளவு நேரம் படுத்திருந்தேன், அதுக்குள்ளே சரியாயிட்டாமா? என்னாச்சுமா? அத்தை போயிட்டாங்கம்மா. போயிட்டாளா கடங்காரி? அங்கேருந்து ஆனா ஊனா பைய தூக்கிட்டு வந்துடுவா. பரவாயில்லடி, இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, உடம்புக்கு சரியான மாதிரி இருக்குது. சரி, கொஞ்சோண்டு மீன் குழம்பு வச்சோம்ல, கொஞ்சோண்டு சோறு போட்டு கொண்டு வா, பசி தாங்க முடியல. கொஞ்சோண்டு சோத்தை தின்னுட்டு மாத்திரையை போட்டு படுக்கணும். அம்மா அத்தை வந்ததுனால உனக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லியிருக்க. போமா, நான் வேற பயந்தே போயிட்டேன். இப்போ எப்படிமா உனக்கு சரியாச்சு? நீ சும்மா சீன் போட்டிருக்க, போமா. இன்னும் எங்கேருந்து இப்படி பேச கற்றுக்கிட்டேன்? நான் எவ்வளோ சீன் போட போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போ. அறிவிட தனமாக பேசிட்டு இல்லை. நீ எனக்கு தலை சுத்தா இருந்துச்சு, அதான் படுத்திருந்தேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி எந்திப்போமேன்னு பார்த்தா பிள்ளைகள் சாப்பிடலையான்னு பார்த்தா ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கேன். உங்கள் ஐயா கையிட்ட எழுதிட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லை, போ. என்ன எல்லாரும் அப்படி பார்க்குறீங்க? நான் தான் உங்க ரம்யா. என்னடா ரொம்ப இளமையா தெரியுறாளேன்னு பார்க்குறீங்களா? லதாக்காவோட எனக்கு வயசு ரொம்ப கம்மில. சொல்லி கிள்ளி தொலைச்சிடாதீங்க, பின்ன அந்த அக்கா என்னையே உண்டு இல்லைன்னு ஆக்கிரும். இது ஏன் வீடு இல்லையே அப்படின்னு தானே பார்க்குறீங்க? இது லதாக்காவோட பழைய வீடு தான். சும்மா ஆஃபீஸ் ரூமுக்கு வந்தேன், சரி அப்படியே உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு நிற்கிறேன். உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்ன எல்லாரும் அப்படி பார்க்குறீங்க? என்னை கண்டாலே உங்க எல்லாருக்கும் பிடிக்க மாட்டேக்கு, கழுவி கழுவி ஊத்துறீங்க. 4 முடி வந்துட்டாலே பிரச்சனை தான் அப்படிங்கிறீங்க. எனக்கு என்ன 4 முடியா இருக்கு, 80 முடி இருக்கு. அழகா எங்கள் லதா அக்கா எனக்கு ரம்யான்னு பேர் வச்சிருக்கு. நீங்க என்னன்னா 4 முடி 4 முடின்னு என்ன கண்டபடி பேசுறீங்க? இதுதான் என் பொண்ணு அஞ்சலி. உங்களுக்கு தான் ஏற்கனவே இவ்வளோ தெரியுமே. உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்ன பார்க்குறீங்க? இதுதான் எங்கள் குடும்பம், சின்ன குடும்பம். இந்த அஞ்சலி எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பா. கல்யாணம் முடிஞ்சு போன பிறகு தான் இப்போ நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன். ஆனாலும் அப்பப்போ அங்கே கத்திக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிறா. கல்யாணம் முடிஞ்சு போனால் புருஷன் வீட்டில் இருக்காம இங்கே என்ன வேலைன்னு நீங்களே இவளை பார்த்து கேளுங்க. ஏய், என்ன சின்ன குடும்பங்கிற? அப்போ எங்க அக்காவை இதுக்குள்ள சேர்க்கலையா? என்னது உங்க அக்காவா? நல்ல நாள் அதுமா வாயை திறக்க கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பேசாம வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருங்க. உங்க அக்காக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஐயோ அம்மா, அப்பா ஏதோ விளையாட்டுக்கு சொல்லுது, நீ உடனே ஆரம்பிச்சிடாத. இந்த ரம்யாவை பத்தி உங்க அப்பாவுக்கு சரியா தெரியல. தெரிஞ்சிருந்தா இப்படி பேச மாட்டாங்க. ஐயோ அம்மா, மன்னிச்சிரு. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதான் உன் பழைய டீலையெல்லாம் போட்டு காட்ட போறேனே. என்னது பழைய வீடியோவா? ஐயோ அம்மா பாவம். ஆமா, உங்க லட்சணம் ஊருக்கே தெரியும். சும்மா என்னையே சொல்லிட்டு இருக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் ஆனா ஊனா என்னையே எல்லாரும் குறை சொல்றீங்க. அவங்க தான் சொல்றாங்கன்னா நீங்களும்.
எல்லாருக்கும் உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு, அதான் அப்படி சொல்றாங்க. இங்க பாத்தீங்களா, உங்களால தான் எல்லாரும் எங்க வீட்ல கூட என்ன குறை சொல்றாங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் என்னையே 4 முடி அப்படி பண்றா இப்படி பண்றான்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அதுலயும் இந்த தெய்வம் அக்கா என்னை எப்போ பார்த்தாலும் 4 முடி வந்துட்டாலே குசும்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. இருங்க இருங்க, உங்க வீட்டுக்கு வந்து நான் பேசிக்கிறேன். சரிம்மா விடு, உன் மேல ரொம்ப பாசம் இருக்கிறதுனால தான் எல்லாரும் உன்னை பத்தியே சொல்றாங்க. ஆமா ஆமா, ஏன் பொண்டாட்டி இப்படித்தான் பேசுவா. அவ பேசுறத யாரும் மனசுல வச்சுக்காதீங்க. உங்க எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு நல்லபடியா அமையணும்னு நாங்க மனசார வாழ்த்துறோம். உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். பார்வதி, என்ன உன் தம்பி மாவா வந்தாளே, எதுவும் விஷயமா? என்ன திடுதிப்புன்னு அவளை கூட்டு வந்து வீட்டுல வச்சிருக்க? ஏன் கேக்குறிய மல்லிகாக்கா? நானும் ஏதாவது விசேஷம் நடத்தலாம் தான் பாக்குறேன். இந்த நெட்டச்ச நடு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஏதாவது காரியம் நடத்தவா முடியுது? என்ன வரது வந்து தொலைகிறா? அப்படி பாடு சக்கன் நானே. பார்வதி, நானும் அரச பரசலா கேள்விப்பட்டேன். அதை எப்படி உன்கிட்ட கேட்கன்னு மருவிக்கிட்டு நின்னேன். நீயே சொல்லிவிட்ட. நல்ல காரியம்னா நடத்த வேண்டியதானே, இதுல என்ன இருக்கு? ஊர் உலகத்துல நடக்காதா? ஆமா மல்லிகாக்கா, உங்களுக்கு புரியுது. நீங்க வயசுல மூத்தவோ, உங்களுக்கு பக்குவமா பேச தெரியுது. ஆனா என்ன செய்ய, இப்போ உள்ளது எல்லாம் அப்படியா? குடும்பம் தலைக்கணும்னு எங்க நினைக்கிறா? வராத வாரத்தெல்லாம் வாரா. என்ன நேரம்னு பார்த்து இவளை கட்டி வச்சனோ தெரியல. இன்னும் நான் என்ன பாடுபடணுமோ. அக்கா, மல்லிகா கிழவில நிக்கி. மல்லிகா கிழவியும் நெட்டவழி மாமியும் என்ன கதை பேசுறாவோ கேப்போம். கேட்டுட்டு போய் நெட்டவழியிட்ட சொல்லலாம். அந்த குட்டச்சில வந்து நிக்கிறா. ஏக்கா, நம்ம அப்புறமா பேசுவோம். எனக்கு வேலை இருக்கு, வர்றேன். சரியா? நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தேன், என்ன திடீர்னு கிளம்புற? சரி, போயிட்டு வா, அப்புறமா வீட்டு பக்கம் வரேன். என்ன நீ எப்போ வந்த? என்னத்துக்கு இப்படி முடிச்சுக்கிட்டு நிக்கிற? உன்னைய கண்டதுதான் அவ ஓடுறாளோ? மல்லிகா பாட்டி, சௌக்கியமா? என்ன நெட்டவழி மாமியா என்ன கதை சொல்லிட்டு போறா? சும்மா என்னைய பார்த்தா நின்னு பேசினா உடனே தீ கொளுத்தி விட்டுறாத அவ மருமகாரிட்ட போய். நீ என்ன இங்க என்ன செய்யற? பார்த்தா உனக்கு தீ கொளுத்துற மாதிரி இருக்கும். என்ன பேசினான்னு கேட்டா அதை விட்டுவிட்டு சும்மா கதை விடுறிய. 2 கிழமையும் சேர்ந்துக்கிட்டு நல்ல ஊர் குசும்பு அளக்குறது. வாய்க்கு தக்கனபடி பேசு. என்ன ஊர் குசும்பு அளந்ததை நீ பார்த்த? சும்மா பரமேன்னு 2 வார்த்தை பேசுனா அது உனக்கு பொறுக்காத. ஆளப்பாரு வந்துட்டா. போ, உன் வேலைய பாத்துக்கிட்டு. மருமகாரி உன்னை ஆளை காணும்னு ஊர் பூரா தேடுறா. நீ இங்க நின்று நின்று நல்ல ஊர் குசும்ப பேசிக்கிட்டு இரு. ஏழுபட்ட நான் துணி வச்சிருக்கே, போய் தோவ போ. எங்கடி தரனா? ஆமாடி, துவைக்க வந்து 1 மணி நேரம் ஆயிட்டு. ஏடி, நான் சோப்பு போடுறேன், 2 துணியை சட்டு போட்டு துவைச்சு கொடுத்தி. உனக்கு காரியம் அவனா மட்டும் நல்ல ஈன்னு பேசு. இடி வா, 2 பேரும் சீக்கிரமா துவைச்சிடலாம்ல. இடி வாட்டி, 2 சோப்பா இழுக்கிறேன், சட்டு போட்டு துவை வா. செய்ய உன்னைய பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. உன்னைய உன் மருமகாரி இந்த வேலை வாங்கும் போதே நீ இந்த வரத்து வர. உன்னைய கொஞ்சம் விட்டா அவ்வளவுதான். சரிடி, வா துவைப்போம். என்ன பெட்டியும் கையுமா வந்து நிக்கிறா? இப்பத்துக்குள்ள போக மாட்டாளே. வாங்க, எப்படி இருக்கியே? இப்பதான் வந்து இறங்குறீங்களா? சரி வாங்க வாங்க வாங்க. நல்லதா, நல்லா இருக்கியா? இப்பதான் வந்து நிக்கிறேன். என்ன ஒரு ஆட்டவே உன்னையும் காணுமேன்னு பார்த்தேன். அதான் நீதான் வந்துட்டியே. சரி வா போவோம். ஆமாக்கா, வாங்க வாங்க. இங்க இருக்கிற வீட்டுக்கு ஆட்டோ என்னத்துக்கு? வாங்க போவோம், நான் எடுத்துக்கிட்டு வரேன். வாங்க. அதான் நீ வந்துட்டியே. ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? நீங்க தனியா வந்திருக்கிய? அண்ணன் வரலையா? இல்லதா, தம்பி ஒரு விஷயமா வர சொல்லியிருந்தான், அதான் வந்தேன். ஓ சரி 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 சரி, வாங்க வாங்க வாங்க. ஏ ரம்யா, ஏ ரம்யா, இங்க வா. யார் வந்திருக்கான்னு வந்து பாரு. ஏ ரம்யா, ஓடியா. வாங்க வாங்க, என்ன நின்னுட்டு இருக்கியே? நீ எப்படி இருக்கியே? நீங்களா? வாங்க வாங்க. நானும் வேற யாரையோ அக்கா கூட்டு வந்திருக்கான்னு நினைச்சேன். ரம்யா, நல்லா இருக்கியா? இருக்கமேனி, நீங்க எப்படி இருக்கியே? என்ன திடீர்னு வந்திருக்கியே? ஒரு ஃபோன் போட்டு சொல்லிருக்கலாம்ல. ஃபோன் போடுறேன்னு தான் சொன்னேன். தம்பி தான் ஃபோனெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம், நீ வாக்கா நேரில் பேசிக்குவோன்னு சொன்னான். ஏதோ அவசரமா கூப்பிட்டானே என்னத்துக்குன்னு ஓடியாந்தேன். என்ன சொல்றியே? அவசரமா கூப்பிட்டாங்களா? அப்படி ஒன்றும் சொல்லலையே. என்னமா யாதோ நிக்க வச்சுதான் பேசிட்டு இருப்பியா? வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. ரம்யா, போய் காப்பி ஏதாவது எடுத்துட்டு வா. அப்படித்தான், என்னைக்கா இருந்தாலும் இப்படித்தான் நிக்க வச்சுதான் பேசுவா. அவளுக்கு என்னைக்கு இங்கு தெரிஞ்சிருக்கு? அவளுக்கு இங்கு தெரிஞ்சா இப்படியா இருப்பா? சரி, பிள்ளைகளெல்லாம் எங்க? ஒன்னையும் காணும். நான் ஒன்னும் இல்ல மேனி, இருங்க, நான் வர சொல்றேன். உள்ளதான் இருக்குதுவா. மாதிரிதான் உன் பிள்ளைகளையும் வளர்த்து வச்சிருப்ப போல.
நடு வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறேனே இம்புட்டு நேரம் ஆகுதே, என்ன ஏதுன்னு எட்டி பாக்குதா பாரு. பிள்ளைகளே அது அப்படித்தான் இருக்கும், அது உங்களுக்கு என்ன தெரியும். நீங்க வாங்க வந்து உட்காருங்க. சின்னவள அத்தை வந்திருக்காங்க பாரு, வா ஒடியா. ஐயா இது எதுக்கு இங்க வந்திருக்கு? இனிமே டெய்லி ரகலெல்லாம் உண்டு பண்ணி விடும். அத்தை வந்திருக்காங்களே, வாங்கன்னு கேட்டியாடி? என்னடி முழிச்சுக்கிட்டு நிக்கிற? வாங்கத்தா, எப்படி இருக்கீங்க? ஏ குமாரி, வாங்கன்னு கூப்பிடுறதே போங்கன்னு சொல்ற மாதிரிலாம் இருக்கு. என்ன மொழின்னு முழிக்கிற? எப்படி படிக்கிற? நல்லா தான் படிக்கிறேன். நீங்க திடீர்னு வந்தீங்களா, என்னத்துக்குன்னு கேட்டேன். வந்த உடனே அத்தைய பார்த்து எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேப்ப? கொஞ்சமாவது அறிவு இருக்காடி உனக்கு? திடீர்னு வந்திருக்காங்களா, அதான் கேட்டேன். வாங்கத்த, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டி அஞ்சலி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எனக்கு என்னமோ உங்க அப்பா உன் கல்யாண விஷயமா பேசதான் கூப்பிட்டுருப்பான்னு தோணுது. இப்ப என்ன அவசரம்? அந்த பிள்ளை இப்பதான் காலேஜ் படிக்குது, படிச்சு முடிக்க வேண்டாமா? இப்பவே கல்யாணம் முடிச்சு என்ன செய்ய போறிய? அங்கிட்டு கிடக்குற கடையில சட்டுப்பட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சாதானே நல்லது. அவனுக்கும் வயசாயிட்டு போகுதுல்ல, இவளுக்கும் ஒரு அறிவும் இருக்காது. இவன் என்னத்த பண்ணுவா? அடுத்தால ஒரு பட்ட பிள்ளை இருக்குல்ல, அதனாலதான் காலகாலத்துல கல்யாணத்தை முடிப்போம்னு நினைச்சிருப்பான். படிக்கிற பிள்ளைங்க மனசை கெடுக்காதீங்க, படிச்சு முடிக்கட்டும். கல்யாணம்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். முதல்ல நல்லா படிச்சு முடிச்ச பிறகு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிக்க வேண்டியதான். எதுக்கு இப்ப வேற மாப்பிள்ளை பார்க்கணும்? என் மாவன் சுந்தரா இருக்கிறான், கை நிறைய சம்பாதிக்கிறான், வேற என்ன வேண்டி கிடக்கு? காலகாலத்துல கல்யாணத்தை முடிக்கணும் தான் என் தம்பி கூப்பிட்டு இருப்பானா இருக்கும். வரட்டும், வந்தாதான் தெரியும். மாமியா கிழவி வந்த உடனே உனக்கு சூனிய வைக்க பாக்குது. கவனமா இருந்துக்க. அம்மா இருட்டி, நீ வேற ஏண்டி தோணங்குற? ரம்யா, நான் வரேன். வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடு, அப்புறம் பேசுவோம். போயிட்டு வாங்க, நான் அப்புறமா வரேன். நீங்க சாப்பிடுங்க. பஸ்ல வந்தது டயர்டா இருக்கும், ரெஸ்ட் எடுங்க. அப்புறமா வந்து பாக்குறேன். போயிட்டு வரலதான், உன் பிள்ளைங்களாம் நல்லா இருக்குதா? அப்புறமா வந்து பாக்க. என்னத்துக்கு இப்ப மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? இடி அஞ்சலி, இங்க வா. சொல்லுங்க. எதுக்கு இப்ப மூஞ்ச தூக்கிட்டு இருக்க? என் மாவன் போட்டாவை பார்த்தா அப்படியே சொக்கி போயிருவேன். ராசா மாதிரி இருப்பான். உங்க மகன் ராசா மாதிரி இருந்தா நான் வேணா கட்டிக்கிறேன். அஞ்சலியை விட்டுருங்க. ஏட்டி, உனக்கு ஆசை வேண்டி கிடக்குன்னு ஆசை. அவதாம்மா சரி, நம்மள இல்லைன்னா ஒரு வழி ஆக்கிடுவோம். அடி, அது கண்ணு முன்னாடி நிக்காத, வா உள்ள வா. ஏத்த மருமவா நான் தான். நீங்க அவளை விடுங்க, என்கிட்ட பேசுங்க. நீதான் சரியான மருமவா. ஏட்டி, உங்க அப்பனுக்கு போன பொண்ணு இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் வரலையே? வந்துருவேன்னு சொன்னானே. நான் போறேன். முதல்ல நீங்க போய் குளிங்க, ஒரே நாத்தமா இருக்கு. நாருது பஸ்ல வந்தேன், வேர்வை நாத்தமா இருக்கும். அதுக்கு என்ன செய்ய? உங்க அம்மாவை வெண்ணி போட சொல்லு, குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். சரி.